அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் இந்த தருணத்தை அந்த தேவனுக்கு முதலில் நன்றி சொல்கிறேன். என் வாழ்க்கை அளித்த போதவருக்கும் என் நன்றி சொல்கிறேன். நான் பேசப் போகிற தலைப்பு விசுவாசத்தை அறிக்கை செய்வதர்கள். நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போது நாம் மனுஷர்களுக்குத்தாமே நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் தேவனை மறந்துவிடுகிறோம். மனுஷன் நம்மளை கைவிட்ட பிறகுதான் நாம் தேவனிடத்தில் போய் அழுது மன்றாடி கேட்கிறோம். நாம் முதலில் ஆபிரகாமை பற்றி பார்ப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். ஆபிரகாமை பற்றி எல்லாருக்குமே தெரிந்தது. தன் விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கும் போது 100 வயதாக இருந்தார். ஆபிரகாமுக்கு அவர் அநேக வாக்குத்தத்த வசனங்களையும் தரிசனத்தையும் அவர் கொடுத்தார். ஆனால் அதுக்கு அப்புறமாக ஈசாக்கு பிறந்ததுக்கு அப்புறமாக ஆபிரகாமுக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறார். அப்போ ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் ஒரு நாள் ஆபிரகாம் இருக்கும்போது ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை இங்கு கூப்பிடும் போது ஆபிரகாம் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் குழந்தையோ 100வது வயதுல தான் ஆபிரகாமுக்கு பிறந்தது. ஆனாலும் தேவன் ஆபிரகாமை சோதிப்பதற்காக, அவன் என்மேல் வைத்த நம்பிக்கை எப்படி இருந்ததற்காக தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு சோதனையை கொடுத்தார். நீ ஈசாக்கை கூட்டிட்டு உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரமாகிய ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கிருக்கும் ஒரு குன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்று சொன்னார். இதே போல் நமக்கு ஒரு சோதனை வரும்போது நாம் மறுதளித்து விடுவோம். ஆனால் ஆபிரகாமோ தன் வேலைக்காரர்கள் 2 பேரை கூட்டிக் கொண்டு கழுதை ஈசாக்கை கூட்டிக் கொண்டு ஒரு கட்டு விறகை எடுத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போகிறார். அங்கு போகும்போது 3 நாள் ஆகிறது. அப்போது அவர் போய் அந்த இடத்துக்கு போவதற்கு முன்னால் வேலைக்காரரையும் கழுதையும் ஒரு இடத்தில் காத்தீர்கள் என்று சொல்லிட்டு பிள்ளையானரை மட்டும் கூட்டிட்டு போகிறார். ஆனால் பிள்ளையானரை கூட்டிட்டு போகும்போது ஈசாக்கு கேட்கிறான், அப்பா, நான் பலியிடுவதற்கு நெருப்பும் கத்தியும் இருக்கிறது, ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கே அப்பா என்று கேட்கிறான். அப்போதும் கூட ஈசாக்கு ஆபிரகாம் நம்பிக்கையற்றவனாக பேசவில்லை. என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்று நம்பிக்கையாக சொன்னான். நாம் கூட அந்த நேரத்தில் தேவனை மறுதளித்து விடுவோம். கொடுக்கணுமா கொடுக்கண்டாமாம் என்று பல நேரங்களில் நாம் சிந்திக்கிறதா உண்டு. அதனால் தேவன் அவருக்கு அவன் தான் 100வது வயதில் பிறந்த மகனையும் கூட பலி செலுத்த ஆயத்தப்படுத்தினால் விசுவாசிகளின் ஆயத்தப்பன். அதற்கு பின் அவர் ஒரு முள்செடிக்கு தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை சிக்க வைத்து அதை பலி கொடுக்குமாக தேவன் அவர் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார். இரண்டாவதாக தானியேலை பற்றி பார்ப்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கக்கவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். தானியேலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். தானியேல் ராஜ்யம் தானியேல் 6ஆம் அதிகாரத்துல ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தரியு ராஜா 120 தேசாதிபதிகளை நியமித்திருந்தார். அந்த தேசத்துக்கு நஷ்டம் எதுவும் வராதபடிக்கு அவர் பிரதானிகளை ஏற்படுத்தியிருந்தார். அவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவனாக தானியேலை நியமித்திருந்தார். ஏனென்றால் தானியேலுக்கு ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததுனால் அவர் தானியேலை அவர்களுக்குள் நியமித்திருந்தார். இதையெல்லாம் பார்க்கின்ற மற்ற பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் தானியேலுக்குமே ஒரு பொறாமை வந்தது. நம்மெல்லாம் இப்படி இருக்கும்போது தானியேலை மட்டும் தேவன் நியமித்திருக்கிறாரே என்று தானியேலுக்கு நேராக ஒரு சதித்திட்டம் தீட்டி எப்படியாவது அவனை சிக்க வைக்க வேண்டும் என்று பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ஒன்று கூடி பேசி ஒரு முடிவு எடுத்தார்கள். அப்படி இருக்கும்போது தேசாதிபதிகளும் பிரதானிகளை ஒன்று சேர்ந்து தரியு ராஜாக்கவே ஒரு
இருந்தால் அவர்களை நீ சிங்கக்கபியில் போட வேண்டும் என்று ராஜாவிடம் சொல்கிறார்கள். ராஜாவும் இதுக்கு ஆமோதித்து ஒரு கட்டளை பத்திரத்தை எழுதி கொடுக்கிறார், கையெழுத்து போட்டு கொடுக்கிறார். அந்த நேரத்தில் கூட தானியேல் அந்த இடத்தில் இருந்தால் அவர் எந்தவித மாற்று கருத்தும் சொல்லவில்லை. ஆனால் தரியு ராஜா பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்துவிட்டு எல்லாருக்கும் முன்னாடி 30 நாள் கையெழுத்து போட்டு விட்டார். எல்லாரும் பேசி முடிச்சுட்டு போகும்போது தானியேல் அந்த இடத்தில் இருந்து அதற்கு மறு வார்த்தை ஒன்றுமே சொல்லாதபடியும் தான் முன்னாடி எப்படி 3 வேளை தேவனை துதித்தானோ மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படித்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இதையெல்லாம் பிரதானிகளின் வேத பரவலும் பார்த்து வந்து தரியு ராஜாவிடம் சொல்கிறார்கள், ராஜாவே தானியேலோ உண்மை மட்டும் வணங்கணும் என்று சொன்னதுக்கு அப்புறமாவும் அவருடைய தேவனை துணிக்கிறான் என்று குற்றத்தை சொன்னார்கள். ஆனால் தரியு ராஜா இது நம்பவில்லை. ஏனென்றால் தரியு ராஜாவுக்கு வந்து தானியேலுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் அவருடைய சப்பரத்துக்கெல்லாம் கருத்து சொன்னதினால் ராஜாவுக்கு இது விருப்பமில்லை. இருந்தாலும் ஒரு நாள் முழுவதும் பார்ப்போம் என்று நினைத்து தரியு ராஜா வந்து தானியேலிடம் சொல்கிறார். 16வது வசனம் சொல்கிறது, அதை ஜெபம் பண்ணி முடித்திருக்கும் போது அவர் அன்று முழுவதும் கூட தானியேல் வந்து தேவனை தவிர தரியு ராஜாவை தொடவில்லை. இதை பார்த்ததும் தரியு ராஜாவுக்கு கோபம் வந்து அவர் வந்து தானியேலை அழைத்து வந்து கேட்கிறார். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்கள் கெபியில் போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஆனாலும் தரியு ராஜா வந்து ஏன் அந்த வார்த்தை சொன்னார்னா, விசேஷித்த ஆவி தானியேலுக்குள் இருந்ததினால் அவர் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொன்னார். உடனே வந்து தானியேலை வந்து சிங்கக்கபியில் போட்டார்கள். அந்த சிங்கக்கபியின் வாசலில் ஒரு கல்லை வைத்து அடைத்துவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் எல்லாரும் போனாலும் ராஜாக்கு நிம்மதி இல்லை. ராம் முழுவதும் அவர் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலாளர்களை தனக்கு முன்பாக வரவேற்காமலும் நித்திரை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார். விடியற் காலம் எழுந்ததும் தரியு ராஜா போய் உயர சத்தமாய் சிங்கக்கபிக்குள்ளே கூப்பிடுறார். 20வது வசனம் சொல்கிறது, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்கிற வல்லவனாய் இருந்தாரா என்று தானியேலை பற்றி கேட்கிறார். அப்ப தானியேல் சொல்கிறார், தானியேல் தேவன் மீது மட்டும் நம்பிக்கை வைத்ததினால் விசுவாசத்தோடு இருந்தனால் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்கிறார். ஆனால் நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நாம் உடனே மறுதளித்து விடுவோம். ஆனால் தானியேலோ என்றால் தேவனை தவிர நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லி நம்பிக்கையோட ஜெபம் பண்ணினான். 3வதாக தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவனாய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளையும் ராஜாவாகிய உன்னை கைக்கும் எங்களாக்கி போடுவார். நேபுகாத்நேச்சர் பாபிலோன் மாகாணத்தில் ஒரு 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணி தூரா என்ற சமபூமியில் நிறுத்தினான். நிறுத்திட்டு எல்லாரும் வந்து நான் வந்து மற்ற நியாயாதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் நாங்கள் விடுப்பு அறிக்கை பண்ணுறது எல்லாரும் இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ண வேண்டும். எப்படி பிரதிஷ்டை எப்போது பண்ண வேண்டும் என்றால், கட்டிய காலம் உலக சத்தமாய் சகல ஜனங்களுக்கும் அறிவித்தது என்றால், எக்காலம் நாதஸ்வரம் கிண்ணறம் முதலான கீத வாத்தியங்கள் முழங்கும் போது நீங்கள் எல்லாரும் அந்த 60 முழ உயரமும் 6 முழ அகலமான வெண்கல சிலையை நீங்கள் வணங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் எல்லாரும் வந்து பிரதிஷ்டை நடக்கும் போது எல்லாரும் அந்த கீத வாத்தியங்கள் விளக்கும் போது எல்லாரும் அந்த சிலையை வணங்கினார்கள். ஆனால் பாபிலோன் மாகாணத்தில் உள்ள சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அவர்களை அந்த சிலையை வணங்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் வந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எப்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு ராஜபுத்திரரின் பிரதானிகள் ஆக்கினான் என்றால், அந்த 3 பேரும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தெரிந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணருமான இருந்ததினால் ராஜா வந்து அவர்களை அந்த வாயில்
இந்த 3 வாலிபர்களும் வணங்காதிருந்தால் அவர்களை எரிகிற அக்கினி சூளையில் போட கட்டளை பிறப்பித்து வைத்தார். எப்பவும் எரிகிற அக்கினி சூளையில் நெருப்பு வைப்பதை விட இன்னும் 100 மடங்கு அதிகமாக நெருப்பை வைத்து இந்த 3 பேரையும் அக்கினியில் போடுமாறு உத்தரவிட்டார். அப்போது இந்த நேபுகாத் நேச்சர் அந்த 3 வாலிபரையும் கேட்கிறார். 15வது வசனம், அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையினர்களை போடப்படுவீர்கள், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று நக்கலாக கேட்கிறார். அவர்கள் பதில் சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதித்த எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று நம்பிக்கையோட ராஜாவுக்கு பதில் சொல்கிறார்கள். அவர்களை அக்கினி சூளைக்கு போட்டு விட்டாச்சு. மறுநாள் காலையில் கொஞ்ச நேரம் கழித்து நேபுகாத் நேச்சர் அந்த அக்கினி சூளையை பார்க்கும்போது அவர் 24வது வசனம், அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுள்ளவர்களாக அக்கினியிலே போடுகிறோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக ஆம் ராஜாவே என்றார். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுவதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரருக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொன்னார். தேவன் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த சிலையை வணங்காமல் உண்மையுள்ள தேவனை ஆராதித்தபடினால் அந்த எரிகிற அக்கினி சூளையிலிருந்து தேவன் அவர்களை காப்பாற்றினார், நம்பிக்கை வைத்தார். 4வதாக பவுல் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சவுல் பவுலாக மாறுவதற்கு முன்னாடி அநேக தேவனுக்கு விரோதமாக பல காரியங்கள் செய்தார். பவுலாக மாறுவதற்கு அப்புறம் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்தில் வருவது, பவுலை எல்லாரும் யூதர்கள் கொலைக்கு உட்படுத்த வேண்டும் என்று பல திட்டங்களை தீட்டினார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆதாரமான திட்டம் எதுவும் கிடைக்காதுன்னா அவரை இத்தாலியாவிலிருந்து ஆசியா பட்டணத்துக்கு பவுலையும் காவலில் வைக்கப்பட்ட வேறு சிலரையும் அனுப்பினார்கள். அவர்களோடு கூட யூரி என்ற ஒரு பேர் கொண்ட அதிபரிடத்தில் ஒப்பிட்டு அவரை அனுப்பிவிட்டார்கள். அவர் படத்தில் சென்று கொண்டிருக்கும் போது எதிர்காற்று வீசினபடியால் பெரும் ஆபத்து ஏற்பட்டது. மேலும் பெருங்காற்று மழையினால் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். கப்பல் உடைந்து சுக்குநூறாக தெரிகிறது. அப்போது மக்கள் எல்லாம் பயந்து இருக்கும் போது பவுல் சொல்கிறார். 22வது வசனம், இடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமல்ல, உங்களில் ஒருவருக்கும் பிராணம் சேதம் வராது. தேவன் பவுல் திடமானது எங்களுக்கு எல்லாருக்கும் நம்பிக்கை சொல்கிறார். 24வது வசனம், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பு நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அப்போது பவுல் அந்த மக்களிடம் சொல்கிறார், நான் ராத்திரியில் தூதனானவர் என்னிடத்தில் பயப்படாதே, தேவன் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே யாத்திரை பண்ணின யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஆனபடினாலே மனுஷரே திடமனதாயிருங்கள் என்று பவுல் நம்பிக்கையோட சொல்கிறார். பவுல் நம்பிக்கையா சொன்னதினால் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல 9வது வசனத்தில், ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்க சோதனை அவர்களுக்கு ஏற்பட்டது. எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்பின தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்க மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்து இருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தில் என்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பிக்கையோடு பவுல் அவருக்கு சொன்னார். எல்லாரும் அவ்வளவு பெரிய சேதம் வரும்போதும் ஒவ்வொரு கப்பல் உடைந்து ஒவ்வொரு துணுக்குகளா எடுத்து நீதி கரைக்கு சேர்ந்தார்கள். கடைசியாக 160 லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம்
7வது வசனம். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இயேசு ஜனங்களோடு பேசிக்கொண்டு சொல்லி முடித்த பிறகு கப்பர்நகூமுக்கு போகிறார். அங்கே 100க்கு அதிபதியான ஒருவனுடைய பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தைப்படுகிறார். அப்ப அவன் இயேசுவை கேள்விப்பட்டு தன்னோடு இருந்த மூப்பரை அழைத்து, இயேசு இங்கே இருக்கிறார், நீங்கள் அவரோடு போய் சொல்லி இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனா இருக்கான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். மூப்பர்கள் போய் இயேசுவிடம் விண்ணப்பம் வைத்தார்கள். இப்படி 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் வியாதியினால் அவஸ்தைப்படுகிறான் ஆண்டவரே, நீர் இங்க வரதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை, அதனால அவன் நம்முடைய ஜனத்தை நேசித்தான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான் என்று மூப்பர்கள் இயேசுவிடமே சொல்கிறார்கள். அப்பொழுது இயேசு பார்த்துட்டு உடனே அந்த மூப்பர்களோடு சேர்ந்து 100க்கு அதிபதி வீட்டுக்கு செல்கிறார். ஆனால் அவர் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே 100க்கு அதிபதி என்ன பண்ணலாம், ஆண்டவரே 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரை நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல என்று விசுவாசத்தோடு சொல்கிறான். அவன் அவ்வளவு பெரிய அதிகாரிகள் இருந்த போதும் தன்னை தாழ்த்தினான், தேவன் மேல் நம்பிக்கை வைத்தான். உடனே 9வது வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலர்களும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அந்த நேரம் பார்த்து வீட்டில் இருந்த வேலைக்காரன் சுகமடைந்தார். நீதிமொழிகள் 23:18 சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சில நேரங்களில் நாம் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கும் போது, நாம் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு இந்த முடிவு உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 1:8 சொல்கிறது, பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு எனும் மார்க்க விஷத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை எனும் தலை சீராவையும் தடுத்து கொண்டிருக்க கடவோம். ரோமர் 12:12 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமாயிருங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.